இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் ட்ரை பண்ண ரெசிபி வந்து தேச்சா பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. யூஷுவல் ஃப்ரைட் ரைஸில் வந்து நம்ம சோயா சாஸ், வினிகர் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம், கெச்சப்லாம். இதெல்லாம் ஆட் பண்ணாமே ஹெல்த்தியும் கூட ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ட்ரை பேனில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் 3 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, அப்புறம் கொத்தமல்லியோட காம்பு, சீரகம் கொஞ்சோண்டு எண்ணெய் அதெல்லாம் ஊற்றி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம், கேபேஜ், கேரட், அப்புறம் பன்னீர், ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. நம்மக்கிட்ட எத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்கோ அத்தனையும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி காம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, உப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, கொஞ்சோண்டு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஜீரகம், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஆனியன் மட்டும் தான் இதில் நல்லா சாட்டே பண்ணணும். வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். அது க்ரன்ச்சியாக இருந்தால் இன்னும் சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாட்டே ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஒன்ஸ் அதுவும் கலந்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் 2 சாட்டே பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க ரைஸை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஃபைனலாக வந்து கொஞ்சம் லெமன் தூவி, நிறைய கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ரெசிபி ப்ளஸ் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ